கொஞ்சம் பக்கத்தில் வந்து இந்த சைடு காட்டுங்க. அப்படியே பக்கத்தில் வாங்க, நடந்து வாங்க. அப்படியே ஒவ்வொன்றா காமிச்சு கட்டாது. ಆಯಿತು. குட்டியா அவனை பேர் எப்படி இருக்காங்க? हरे कृष्णा कृष्ण कृष्ण தம்பி இந்த சரி வா. हरे राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे சிமா பாப்பா கொஞ்சம் கூட அத்துக்குண்டா, கொஞ்சம் கூட சரி போதும் போதுமா हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण हरे हरे राम 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 हरे हरे राम राम हरे हरे कृष्ण இன்னும் கொஞ்சம் பின்னாடி நல்லா இருக்கும். அங்க பாருங்க அப்படி. कृष्ण हरे हरे राम 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण हरे राम हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम அப்படியே இருங்க அப்படியே காமிமா காமி காமிங்க மாட்டி கட்டணும்.
ராதே கிருஷ்ணா. நாங்கள் வந்து சிகே சங்கர் கோசாலையிலேருந்து பேசுகிறோம். இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையிலே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா கோமாதாக்களுக்கும் வந்து குளிப்பாட்டி அதுங்களுக்கு வந்து ஆடை வஸ்திரங்கள் போட்டு அதுக்கு மாலை போட்டு குங்கும சந்தனம்லாம் வச்சு காலையிலேருந்து அதுங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காலையிலே வந்து பொங்கல் வச்சு இன்னைக்கு வந்து கரும்பு கொடுத்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சிறப்பிச்சுட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து இத்தனை எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நாட்டு மாட்டு பசுக்கள் தான். எங்ககிட்ட வந்து தார்பார்கர், காங்கிரஜ், கிர்ரு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் வந்து நேட்டிவ் ப்ரீட்ஸ் வச்சு நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சின்ஸ் வந்து 2008லேருந்து நாங்கள் அந்த கோசாலை வச்சு வந்து இது பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பால் கொடுக்குற பசுக்களை தவிர்த்தும் நிறைய பசுக்கள் இருக்குது. இந்த கண்ணு தெரியாத பசுங்க, அப்புறம் இந்த வயசாயிடுச்சுன்னா அந்த பசுக்கள் எல்லாமே நாங்கள் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து இன்னைக்கு கோமாதாவை வந்து சிறப்பிக்கணுன்றது நாங்கள் எங்கள் கோசாலையிலேருந்து கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா. தோன்றீர் புகழோடு தோன்றுக ஐயன் வள்ளுவன் வாக்கு. நமது தமிழ் கலாச்சார பிரகாரம் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த பொங்கல் நல்வாழ்த்து பொங்கலோடு மட்டும் முடிவதில்லை, 3 விதமாக கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் பொங்கலும், மறுநாள் கரிநாள் மாட்டு பொங்கலும், அதற்கு மறுநாள் காணும் பொங்கலும் கொண்டாடப்படுகின்றன. தமிழ்நாடு இதற்காகவே தமிழ்நாட்டிலே மிகவும் சிறந்த விழாக்களில் இந்த பொங்கல் திருவிழா மட்டுமே மிகவும் சிறந்த விழா. மற்ற விழாக்களெல்லாம் அப்புறம்தான். நம்மளது பாரம்பரிய விழாவான தமிழ் பொங்கல் இன்று மாட்டு பொங்கல் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று மாட்டுக்கு காலையில் குளிப்பாட்டி சிறப்பாக அதற்கு சந்தன குங்குமம்லாம் வைத்து அதனுடைய அத்தனை பயன்களும் மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்கிறதுக்கு நேற்று சூரிய வழிபாடு, இன்று கோமாதா வழிபாடு. இந்த கோமாதா வழிபாட்டில் என்ன சிறப்பு என்றால், பெத்த தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் நமக்கு கடைசி வரைக்கும் கூடவே வாழ்கின்றாள் என்றால் அது கோமாதா மட்டுமே. ஏன்னா அதனுடைய அத்தனை விஷயங்களும் நமக்கு பரிபூர்ணமாக மனித சமுதாயத்துக்கு உதவுகின்றது. மனித சமுதாயம் கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு கோமாதாவுடைய அனைத்து விஷயங்களும் நமக்கு தேவைப்படுகின்றது. பசும்பால், நெய், மோர், வெண்ணெய், அதனுடைய சாணம், அதனுடைய கோமியம் அனைத்துமே பஞ்சகவியங்களாக பயன்படுத்தப்படுகின்றது. இது பூஜைக்கு மட்டும் உகந்ததில்லை, நம்ம உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தி அத்தனைக்கும் நோயெல்லாம் நீங்கி பரிபூர்ணமாக நாம் நன்றாக வாழ்வதற்கு இது மட்டுமே உதவுகின்றது. மற்ற எந்த விலங்குகளிடத்திலும் இத்தகைய புண்ணியம் நமக்கு கிடைப்பதில்லை. அதனால் மனிதன் வந்து இதை சார்ந்தேதான் வாழ்ந்து கொண்டிருந்தால் விவசாயத்திற்கு இந்த கோமாதா தருகின்ற அனைத்து விஷயங்களும் விவசாயத்துக்கு பரிபூர்ணமாக நன்மையை தருகின்றது. ராதே கிருஷ்ணா.